நிற்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மீனாவோட குடும்பத்தை கேவலப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்தை பண்றாங்க. அது இவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி இவங்க தான் கடைசியில் கேவலப்பட்டு நிற்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மீனா முத்து இவங்களோட கல்யாண நாள முத்துவோட வீட்டில் வச்சு தடபுடல ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. மீனாவோட வீட்டில இருந்து ஸ்ருதியோட வீட்டில இருந்து பரசு அங்கிள் இப்படி எல்லாருமே இதுல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மீனாவோட தம்பி அங்க வராங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. இது வந்துட்டு அந்த சிட்டியோட சொல்லிச்சு, அதாவது இவங்க வந்தா ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சிட்டி வந்துட்டு இந்த சத்யாவுக்கு நல்லது சொல்ற மாதிரி சொல்லி இங்க வந்துட்டு அமைச்சிருப்பாரு. அது தெரியாம இங்க சத்யாவும் வந்திருப்பாரு. அதை பார்த்து முத்து பயங்கரமா கோவப்பட்டு இந்த மாதிரி திட்டலாம் அப்படின்னு வராரு. அந்த டைம்ல அங்க இருந்த ரோகிணி இந்த மாதிரி விஜயாவை பார்த்து சொல்றாங்க, என்ன ஆண்டி இவன் ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜயா இவன் எப்படிமா வாங்கியிருக்க போறான், இப்போ ஏதாவது பைக் ஏதாவது திருடி இருப்பான், அந்த காசுல வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கவனிச்ச முத்து இப்போ நம்ம இவன் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அது இவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா போயிடும். இவங்க வந்துட்டு அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருந்துடுறாங்க. ஆனா மீனா அமைதியால மீனா அந்த மாதிரி ரோகிணி விஜயா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா திட்டி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. அங்க இருந்த முத்துவோட பாட்டியுமே இந்த மாதிரி இந்த ரெண்டு பேரும் திட்டிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணி விஜயாவும் என்னடா நம்ம அவங்கள கேவலப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சா கடைசியில நம்ம கேவலப்பட்டு நிக்கிறோமே, எல்லாரும் முன்னாடியே ரொம்ப கேவலமாயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.